ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் ஒரு செடி நல்ல ஒரு அதாவது செழிப்பாக வளரணும்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை மண்புழுவை உருவாக்கி விடுறது நம்மளோட வேலை தான். எப்படி நம்ம தோட்டத்தில் மண்புழு உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல மாட்டு சாணங்களை நல்லா தயிர், கரும்பு சக்கை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே மண்புழு வந்து உருவாகிடும். சாணிகள் அதிகமாக கொடுத்தாலே மண்புழு நிறைய உருவாகிடும். மண்புழு வந்ததுக்கப்புறம் அதுவே அது மற்ற வேலைகளை எல்லாமே பார்த்துக்கும். செடிகளை நல்லா பச்சை பசேல்னு வளர வைக்கும், நல்ல பூக்கள் கொடுக்கும், நல்ல காய்கள் கொடுக்கும். விதைகளை வந்து நல்லா முளைப்பு திறன் மிக்க விதைகளை மாற்றக்கூடிய சக்தி மண்புழுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஒரு செடி நல்லா வளர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா முதல்ல மண்புழுவை நம்ம செடியில், அதாவது நம்ம தொட்டியில் எப்படி வளர்ச்சியை ஆக்கக்கூடிய இது எப்படி அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நல்லா சாணி உரம் கொடுங்க. இதுக்கு இந்த தொட்டி செடியை பாருங்கள், இது ஒரு பிரிங்கரா செடி தான். கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது, நல்ல விதைகள் எல்லாமே பெருசு பெருசாக வேற வருது. ஸோ அப்போது இங்கே பாருங்கள் எப்படி அதோட மண்கலவை இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இது மண்கலவை இல்லை, மண்புழு சாப்பிட்டுட்டு போட்டு வச்சுருக்க உரம். எவ்வளோ அருமையாக சாப்பிட்ருக்கு பாருங்கள். தொட்டி முழுக்கவே இதுதான் மண்கலவை, தெரியுதா? இவ்வளோ அழகான மண்புழு உரத்தை இது இந்த ஒரு தொட்டிக்கு மட்டுமே இவ்வளோ கொடுத்ததுன்னா இந்த செடி இவ்வளோ பசுமையாக வராமல் இருக்குமா? ஸோ அப்போ இந்த தொட்டியை நான் இப்போ மாற்றி பார்த்தேன் அப்படின்னா இது உள்ள எவ்வளோ தெரியுமா மண்புழு இருக்கும்? எப்படியும் 1/4 கிலோவுக்கு மேலே மண்புழுக்கள் இருக்கும். ஸோ ஒரு செடியை வந்து வளமாக்குறதுக்கு நம்ம வெறும் சாணி மட்டுமே கொடுங்க, அது பாட்டுக்கு அதோட வேலைகளை சிறப்பாக செய்வாங்க. நம்ம ஒன்றும் அதாவது மண்ணை கிளறி விடணும், அப்பப்போ உரங்கள் கொடுக்கணும், எதுவுமே வேண்டாம். சாணியை மட்டும் நீங்கள் கொடுங்க, அருமையான ஒரு அறுவடை உங்களுக்கு அந்த தொட்டியில் கிடச்சிட்டே இருக்கும். அதுக்கு இதுதான் பெரிய ஒரு எக்ஸாம்பிள். நீங்களும் இதே மாதிரி வளமான மண் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆர்கானிக்காக சாணி உரங்கள், மாட்டு உரம், தொழு உரம், காய்கறி கழிவுகளை மட்டுமே போட்டு ஒரு செடியை நல்ல முறை வளர்க்கலாம். தேங்க்யூ.